கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 13:6, மேத்யூ 13:6. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இப்போ என்ன, இந்த விதை போடுது, கொஞ்சம் மண் இருக்கு, கீழே கடினமான பாறை. அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு 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 அடி இல்லை 2 அடி கூட இருக்காது, 1 அடி தான் இருக்கும். இந்த மண் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 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 ரொம்ப ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதனால் என்னென்னா, அந்த ஈரப்பதம் உள்ள மண்ணுங்கிறதுனால என்ன பண்ணிடும், டக்குன்னு முளைச்சிரும். இந்த விதைச்சதும் டக்குன்னு முளைச்சிரும். ஆனால் இந்த முளைச்ச விதை என்ன ஆகும்னா, வெயில் அடிக்கும் பாருங்கள். வெயில் அடித்த உடனே அதற்கு தண்ணி இருக்காது. ஏன்னா கீழே நிலத்தடி நீர் கிடையாது இல்லையா. ஏன்னா கீழே பாறை இருக்குது, அதனால் அதுக்கு தண்ணி கிடையாது. இப்போ அதனால் என்ன ஆகிரும், அதுக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ வெயில் ஏறின போது, இப்போ வெயில் நல்லா இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கோடை காலத்தில் சரியான வெயில் அடிக்கும், நல்ல வெயில் அடிக்கும். நம்ம இந்த தென் மாவட்டங்களில் மதுரை, திருநெல்வேலி பக்கத்தில் அடிக்கும் பாருங்கள் வெயில், கோடை காலத்தில் அந்த மாதிரி ஒரு 40 டிகிரி வரைக்கும் வரக்கூடிய அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். அப்போ வெயில் ஏறின போது என்ன ஆயிரும், இது தீஞ்சே போயிடும். வெயிலுடைய கொடுமையில் அப்படியே மாஞ்சி, அப்படியே காய்ந்து, அப்படியே தீந்து போயிடும். காரணம் என்ன, வேர் இல்லாமல், வேர் விட முடியாது. ஏன்னா அதுக்கு வேர் விட முடியாதபடி அதுக்கு என்ன இல்லை, கீழே ஆழமான மண் இல்லாதனால அது என்ன போயிடும், அப்படியே உலர்ந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் அதனால தான் இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, பெரிய மலைகளில் நல்ல வர்ணமாக பூ பூக்கும். ஆனால் அந்த பூ பூத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யாமல் வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், அது பூரா அப்படியே உலர்ந்து ஒன்றும் இல்லாமல் போய் கருன்னு ஆயிரும். அதனால தான் இங்கே நாங்கள் லண்டனில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் மலைகளில். அது எப்போ, இந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் டைமில் அப்படி உடனே சீதோஷங்கள் இதான உடனே அப்படியே அவ்வளோ அழகாக வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் மழை மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எப்போ பாரு மழை பெய்யுங்க, அதனால் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு 2 வாரம் மழையே பெய்யாமல் பயங்கரமாக வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆயிடும்னா அந்த வருஷம் அது பூரா அப்படியே காஞ்சி அப்படியே கருகி போயிடும். இது அங்கேயும் இஸ்ரவேல் தேசத்துலையும் நடக்கக்கூடிய காரியம். அதனால தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அது வேறு இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அது உலர்ந்து போயிடுச்சு. காரணம், வெயில் அடிக்கிற வெயில் வந்த உடனே அது தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு உள்ளேருந்து சக்தி கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கும் உள்ளுக்குள்ள இருதயத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம இதனுடைய விளக்கம் பின்னாடி கர்த்தர் சொல்லுவார். அதை சொல்லி கொடுக்கும்போது நம்மளும் அதை குறித்து பார்ப்போம். ஆனால் மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இதனுடைய காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு பயிரும் நல்ல நிலத்தில் நல்ல தண்ணீரோடு உள்ள ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த விதை வளர்ந்து வரும். இப்போ விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அந்த வசனம் எப்படி மேலோட்டமாக வாங்கிட்டு போனால் அது ஒன்றும் இல்லாமல் உலர்ந்து போயிடும் கொஞ்ச நாளில். ஆனால் அது உள்ளுக்குள்ளே போய் வேறுள்ளதாக இருந்து அந்த வசனத்திற்கு ஒரு தண்ணீர் வரக்கூடியதா, அந்த வசனத்தை வருத்திக்கக்கூடிய காரியம் வந்தால் தான் அது நிற்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்லே வெயில் வரும்போது, இல்லை துன்பம் வரும்போது, இல்லை பாடு வரும்போது என்ன ஆயிரும், அது ரொம்ப லெகுவாக பட்டு போயிடும். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ முதலாவது வழியருகே உள்ளதில் அது தர கடினமான தர, அதனால் என்ன பண்ணுறது, பறவை எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் இங்கே கொஞ்சம் போல் மண் இருக்குது, அதனால் என்ன ஆகுது, லேசான ஒரு மேலோட்டமான காரியம் இருக்கிறதுனால அது உடனே பற்றி கொள்ளுகிறது, உடனே வருது. ஆனால் ஒரு சோதனை, ஒரு பாடு, ஒரு வெயில், ஒரு போராட்டம், ஒரு நிந்தை என்று சொல்லி வரும்போது அது உடனே உலர்ந்து அது ஒன்றும் இல்லாமல் தீஞ்சு கருகி போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, 2வது தர சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இதில் ஆழம் இல்லை,
மண் இருக்கு. ஆனா, மண்ணுடைய ஆழம் கம்மி. அதனால அது வந்து என்ன இல்ல, அது பிரயோஜனப்படக்கூடியதா இல்ல. அப்ப எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ளதா வர வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஒரு ஆழமுள்ள ஒரு தரையாக இருக்க வேண்டும் என்பத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு ஆழமான ஒரு இடத்துல விதை விதைக்கப்படும்போது தான், அது வந்து என்ன வரும்? நல்ல பலன குடுக்கும். மேலோட்டமானது ஒரு உடனடியா வருவது ரொம்ப நாளைக்கு இருக்காது. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. அவசரமாய் வருகிறது, சீக்கிரமாய் வருவது, ஒரு ஆழமில்லாமல் வருவது, நீண்ட நாள் இருக்காது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை உள்ளான மனுஷனுக்குள்ள எடுத்து, அதை நல்ல நல்ல நிலத்தில போடக்கூடிய மக்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.